Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 2 weeks we are considering the subject of leadership. கடந்த 2 வாரங்களாக தலைமைத்துவம் என்கிற ஒரு தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். Here is a beautiful definition for a leader. ஒரு தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான விளக்க உரையை கேளுங்கள். A leader is one who knows where he goes. ஒரு தலைவன் எங்கே செல்கிறான் என்பதை அறிந்திருக்கிறான். And he also knows how to take people there. அது மட்டுமல்ல, அவன் தன் ஜனங்களை அங்கே எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவன். In this sense, every Christian is a leader. இந்த ஒரு பின்னணியிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே ஒரு தலைவன் தான். Peter, the leader of the early church, he emphasized this truth twice in his epistle. ஆதி திருச்சபையின் தலைவனாய் எண்ணப்பட்ட பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே 2 முறை இந்த சத்தியத்தை அவன் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறான். Turn with us to 1 Peter 2nd chapter. 1 பேதுரு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். There he says we are priests unto God. அங்கே நாம் தேவனுக்கென்று ஆசாரியர்களாய் இருக்கிறோம் என்று சொல்கிறான். And when you come to the 9th verse, 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது there he says we are kings and priests unto God. அங்கே தேவனுக்கு நாம் ஆசாரிகளும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறான். Therefore, beloved, these lessons are not just for the top level leaders. ஆகவே பிரியமானவர்களே, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டுமே இந்த பாடங்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். These are for all active Christians. விறுவிறுப்பாய் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்குமே இந்த பாடம். And our topic is how not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது என்பதே நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. So far we have studied 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1, முதல் பாடம், do not lust for leadership. தலைவத்துவத்தை நாடி அலையக்கூடாது. Lesson number 2, இரண்டாவது பாடமாக, do not rely on your skill. உங்கள் திறமையே சார்ந்திருக்க கூடாது. This was what we studied last week. இதைதான் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். Today we will move on to lesson number 3. இன்றைக்கு நாம் 3வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not exploit people. மக்களை வசப்படுத்தி பயன்படுத்த கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not exploit people. மக்களை வசப்படுத்தி பயன்படுத்த கூடாது. One of the earliest complaints of God against the shepherds of Israel is stated in Ezekiel 34th chapter. இஸ்ரவேலின் மேய்ப்பர்களாய் இருந்தவர்களுக்கு குற்றம் சாட்டாய் சொல்லப்பட்ட முதல் காரணமாய் காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், எசேக்கியேல் 34வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, We will read verses 2 and 3. 2-3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Son of man, prophesy against the shepherds of Israel, prophesy and say to them, Thus says the Lord God to the shepherds, Woe to the shepherds of Israel, who feed themselves. Should not the shepherds feed the flock? மனுப்புத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்கிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ, மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். You eat the fat and clothe yourselves with the wool. You slaughter the fatlings, but you do not feed the flock. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுத்திக் கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். Instead of feeding the sheep, they were feeding on the sheep. அவர்கள் ஆடுகளை மேய்க்கிறதை விட்டுவிட்டு ஆடுகளையே மேய்ந்து கொண்டிருந்தார்கள். Beloved, that's the lesson that comes to us today. Do not exploit people. பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு பாடமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.
மக்களை வசப்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருக்க கூடாது. Leaders are not simply to extract from people. வெறுமனே தலைவர்கள் ஜனங்களிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டே இருக்க கூடாது. They should empower them. அவர்களை பலப்படுத்த வேண்டும். They should enable them. அவர்களை திறமையானவர்களாய் காக்க வேண்டும். They should equip them. அவர்களுக்கு ஏதுக்களை கொடுக்க வேண்டும். And they should energize them. மட்டுமல்ல, அவர்களை வலுப்படுத்த வேண்டும். This is how Jesus set the model for leadership. இப்படியாக தான் தலைமைத்துவத்துக்கு முன்மாதிரியாக இயேசு வழி காண்பித்தார். Turn with us to that famous shepherd chapter, even the 10th chapter of John's Gospel. யோவான் சுவிசேஷத்தின் 10வது அத்தியாயத்திலே மேய்ப்பனுடைய அதிகாரம் என்று அழைக்கப்படுகிற அந்த அத்தியாயத்துக்கு வாருங்கள். And we look at verse 11. 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, A verse that is so familiar to all of us. எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனம். Jesus said, I am the good shepherd. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். And what is the mark of a good shepherd? நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம் என்ன? The good shepherd gives his life for the sheep. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். What is the meaning of that word life in this passage? இந்த வசன பகுதியிலே ஜீவன் என்று சொல்லப்படுகிறது என்ன? The shepherd is ready to sacrifice anything to bless the sheep. மேய்ப்பன் அந்த ஆடுகளை ஆசீர்வதிப்பதற்கு எதையுமே தியாகம் செய்ய ஆயத்தமுள்ளவனாயிருக்கிறான். There are so many good as well as bad examples of people concerning shepherding God's people or leading the people in the Bible. வேத புத்தகத்திலே தேவ ஜனங்களை நடத்தி சென்ற மேய்ப்பர்களாய் இருந்தவர்களே சில நல்ல உதாரணங்களும் இருக்கிறது, சில கெட்ட உதாரணங்களும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. We can learn so much from these examples. இந்த உதாரணங்களிலிருந்து எத்தனையோ காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். We'll begin with Moses. மோசேயிலிருந்து நாம் துவங்குவோம். By any standard, Moses was a great leader. எந்த தரத்தை எடுத்துக்கொண்டாலும் மோசே ஒரு நல்ல தலைவன். Once this is what God told Moses. ஒரு சமயம் மோசேயை பார்த்து தேவன் இவ்வண்ணமாய் சொன்னார். Look at the 10th words of the 32nd chapter. 32வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை பாருங்கள். God says, now therefore let me alone, that my wrath may burn hot against the people, and I may consume them. I will make of you a great nation. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடுவோம். நீ என்னை விட்டுவிடு, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். What does God tell Moses? மோசேயை பார்த்து தேவன் என்ன சொல்ல வருகிறார்? Let me consume the people, ஜனங்களை நான் பட்சித்து போடுகிறேன். but I will make you a great nation. உன்னையோ நான் பெரிய ஜாதியாக்குவேன். But what was Moses' reply? மோசே சொன்ன பதில் என்ன? Come to 32nd verse. 32வது வசனத்துக்கு வாருங்கள். If you will forgive their sin, but if not, I pray, blot me out of your book which you have written. தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். In other words, Moses the leader says, either forgive the people or forget me. மோசே ஆகிய தலைவன் சொல்கிறான், என் ஜனங்களை நீர் மன்னித்தருளும், இல்லை என்றால் என்னை நீர் மறந்துவிடும். And that is the same case with Joseph also. அதே காரியத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். We all know how cruel leader this Pharaoh was. பார்வோன் எவ்வளவு ஒரு கொடூரமான தலைவனாய் விளங்கினான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். He was very unreasonable in all his dealings. அவனுடைய வழிகளெல்லாம் அவன் அநியாயமாய் நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். How do we say that? எப்படி இதை சொல்கிறோம்? He was a hard taskmaster on the people of Israel. அந்த இஸ்ரவேல் மக்கள் மீது கொடூரமாய் வேலை வாங்கின ஒரு தலைவனாய் காணப்பட்டான். What did he tell them? அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? I will not give you straw, but you should make bricks according to the quota that we have agreed upon. எத்தனை செங்கல்களை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறனோ அத்தனை செங்கல்களையும் அறுக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு நான் வைக்கோலை கொடுக்க மாட்டேன் என்றான். How unreasonable a leader can be, just look at that. எவ்வளவு அநியாயமாய் ஒரு தலைவன் நடந்து கொள்ள முடியும் பாருங்கள். But he made Joseph the secretary for district collection and distribution of food grains. ஆனால் தானியங்களை பெறுவதற்கும் அதை விநியோகம் செய்கிறதற்கும் யோசேப்பை அவன் செயலாளராக வைத்தான். That is, during the 7 years of plenty, Joseph was supposed to collect and gather as much grains as possible. அபரிமிதமாய் விளைச்சல் இருந்த அந்த 7 ஆண்டுகளிலே அவன் தானியங்களை எல்லாம் சேகரித்து வைக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தான். And during the 7 years of famine, he was in charge of distributing the grains to people who were suffering.
பஞ்சகாலமாகி அந்த 7 ஆண்டு காலத்திலும் கூட ஜனங்களுக்கு அந்த தானியங்களை விநியோகம் செய்கிற பணியும் அவனுடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டது. And you know how Joseph behaved in this situation? இந்த ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு எப்படி நடந்து கொண்டான் தெரியுமா? He bought all the land from the Egyptians to Pharaoh. அவன் எகிப்தியரிடத்திலிருந்து அந்த நிலத்தை எல்லாம் பார்வோனுக்கு வாங்கி கொடுத்தான். Having bought that, you know what he told the people? அந்த நிலத்தை வாங்கின பிறகு ஜனங்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? Come to book of Genesis 47th chapter. ஆதியாகமம் 47வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 24th verse. 24வது வசனத்தை பாருங்கள். It shall come to pass in the harvest that you shall give 1/5 to Pharaoh. விளைவில் 5ல் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். 4/5 shall be your own as seed for the field and for your food and for those of your families and as food for your little ones. மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்க கடவுது என்றான். Even though he was working as a leader under a very cruel, unreasonable leader, கொடூரமான அநியாயமாய் நடந்த ஒரு தலைவனுக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுதும் see his kindness. அவனுடைய இரக்க குணத்தை பாருங்கள். He says 1/5 of the grains you have to give to Pharaoh. 5ல் ஒரு பங்கு தானியத்தை மட்டும் நீங்கள் பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். 4/5 you keep it for yourself. 5ல் 4 பங்குகளை நீங்களே உங்களுக்கென்று வைத்துக் கொள்ளுங்கள். It is enough you give 20% to Pharaoh. 20% நீங்கள் பார்வோனுக்கு கொடுத்தால் போதும். 80% is for you. 80% உங்களுடையது. In other words, here in Joseph we see a character of a leader who would not exploit people. இங்கே மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பிலே மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்காத ஒரு தலைவனுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். The next person is obviously David. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு நபர் தாவீது. You know a very unusual thing about David? தாவீதை பற்றி ஒரு வினோதமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? From his childhood he had the heart of a shepherd. தம்முடைய இளம் பிராயத்திலிருந்தே அவன் ஒரு மேய்ப்பனுடைய உள்ளம் படைத்தவனாய் காணப்படுகிறான். How do we say that? எப்படி அதை சொல்கிறோம்? Even when he was a young boy he was taking care of the flocks. அவன் ஒரு வாலிபனாய் இருந்த நாட்களிலேயே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். You know one day a lion came. ஒரு சமயம் ஒரு சிங்கம் வந்தது. He snatched a lamb from the flock. அந்த மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. And what did David do? தாவீது என்ன செய்தான்? He went after that lion, saved the lamb and killed that lion. அந்த சிங்கத்தை துரத்தி சென்று அந்த ஆட்டை அதிலிருந்து அவன் தப்பிக்க செய்தது மட்டுமல்லாமல் அந்த சிங்கத்தையும் அவன் கொன்று போடுகிறான். The same thing he did with the bear also. அதே காரியத்தை ஒரு கரடியினிடத்திலும் செய்தான். Now I want to ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Suppose you have got 100 sheep. உங்களுக்கு ஒருவேளை 100 ஆடுகள் இருக்கிறது என்று வைத்துக் And கொள்ளுங்கள். one lion has snatched away one lamb. ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் வந்து எடுத்துக்கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Why do you take that risk of going and fighting with that lion? You may be killed. அந்த சிங்கத்தினிடத்திலிருந்து அந்த ஒரு ஆட்டை தப்பிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏன் அந்த சூழ்நிலைக்குள்ளாக இறங்க வேண்டும்? உங்களையே அந்த சிங்கம் தாக்குமே. It sounds very foolish. அது மிகவும் மதியமாய் காணப்படுகிறது. But in David there was a heart of a shepherd. ஆனால் தாவீதுக்குள்ளாக இந்த மேய்ப்பனின் உள்ளம் காணப்பட்டது. That is why God made him the best king of Israel. ஆகவேதான் இஸ்ரவேலிலே மிக சிறந்த ராஜாவாக தாவீதை தேவன் வழங்கச் செய்தார். See what God told David. Come with us to 2 Samuel and 7th chapter. 2 சாமுவேல் 7வது அத்தியாயத்திலே தேவன் தாவீதினிடத்தில் சொன்ன காரியத்தை பாருங்கள். Look at the 8th words. 8வது வசனத்தை பாருங்கள். Now therefore thus shall you say to my servant David, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, thus says the Lord of hosts, I took you from the sheepfold, from following the sheep, to be ruler over my people. சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். A shepherd, a person with a shepherd's heart, became a ruler of God's people. ஆடுகளை மேய்த்த ஒரு மேய்ப்பனுடைய உள்ளம் படைத்தவன் ஜனங்களுடைய அதிபதியாய் மாறினான். David had many associates. தாவீதோடு கூட
உடனாளிகள் நிறைய பேர் இருந்தார்கள். And they all loved him very much. அவர்கள் எல்லாம் அவனை அதிகமாய் நேசித்தார்கள். They were even willing to die for him. அவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். Why? ஏன்? David was willing to die for them. தாவீது அவர்களுக்கு உயிரை கொடுக்க ஆயத்தமாய் காணப்பட்டான். Come with us to 2 Samuel 5th chapter. 2 சாமுவேல் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். David was in Hebron. எப்ரோனிலே தாவீது இருந்தான். And all the tribes of Israel came to him. இஸ்ரவேல் கோத்திரத்தார் அத்தனை பேரும் அவனிடத்தில் வந்தார்கள். You know what they told him? என்ன சொன்னார்கள் தெரியுமா? Indeed, we are your bone and your flesh. இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். Oh, what a statement from people. என்ன ஒரு வாக்கு ஜனங்களிடத்திலிருந்து வருகிறது. The associates are telling the leader, we are your bone and we are your flesh. உடனாளிகள் அவர்களுடைய தலைவரை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறோம் என்று. You know why? In David they found and recognized the heart of a shepherd. அங்கே தாவீதிலே ஒரு மேய்ப்பனின் உள்ளத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள். Even in the second verse you find they recognized that. இந்த இரண்டாவது வசனத்திலும் கூட அதை அவர்கள் கண்டறிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Look at the latter portion. அது பின்பகுதியை பாருங்கள். God has told you, you shall shepherd my people Israel and be ruler over Israel. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். There is another striking incident in the life of David. தாவீதுடைய வாழ்க்கையிலே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கிறது. Once he longed for the water from the well that was at the gate of Bethlehem. ஒளிமுக வாசல்ல பெத்லகேமில் இருந்த அந்த ஒரு தண்ணீரை, கிணற்றின் தண்ணீரை அவன் வாஞ்சித்தான். And he said, oh, who would give me that water? அந்த தண்ணீரை எனக்கு யார் கொடுப்பார்கள் என்று அவன் கேட்டான். You can read the story in 2 Samuel 23rd chapter. 2 சாமுவேல் 23வது அத்தியாயத்தில் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்க முடியும். Immediately 3 mighty men, they said, we will go. 3 பராக்கிரமசாலிகள் உடனே நாங்கள் போகிறோம் என்று முன் வந்தார்கள். And they were ready to cut across the enemy's territory and go and fetch that water. பெலிஸ்தருடைய பகுதிக்குள்ளாக கடந்து போய் அந்த தண்ணீரை இவருக்கு எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாக இருந்தார்கள். And they brought that water. அந்த தண்ணீரையும் கொண்டு வந்தார்கள். And David took that water in his hand. தாவீது அந்த தண்ணீரை தன் கரங்களில் எடுத்து, you know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? He was not willing to drink that water. அவன் அதை பருக மனதில்லாமல் இருந்தான். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He poured it before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக அதை ஊற்றி விட்டான். Why? ஏன்? This is the life of these 3 people. இந்த 3 நபர்களுடைய ஜீவன் அல்லவா இது? This is the blood of these people. இந்த 3 பேருடைய ரத்தம் இது. Maybe I like that water. இந்த தண்ணீர் எனக்கு பிரியமாக இருக்கலாம். But I should not ever exploit the obedience and sacrifice of my people. ஆனால் என் ஜனத்தார் எனக்கு கீழ்ப்படிதலாய் இருக்கிறார்கள், எனக்கு தியாகம் செய்ய விரும்புகிறார்கள் என்கிறதுனாலே அவர்களிடத்திலிருந்து நான் வசப்படுத்தி அவர்களை பயன்படுத்த கூடாது. What a spirit, beloved. என்ன ஒரு ஆவி பாருங்கள். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not exploit people. ஜனங்களை நீங்கள் வசப்படுத்தி பயன்படுத்த கூடாது. There is another example in the person of Nehemiah. நெகேமியாவின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. Turn with us to book of Nehemiah. நெகேமியாவின் புத்தகம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And we'll read from the 14th and 15th verses of the 5th chapter. 5வது அத்தியாயத்தினுடைய 14, 15 வசனங்களை வாசிக்கிறோம். Here he is telling that he was a governor for 12 years in Judah. யூதா பகுதியிலே அவன் 12 ஆண்டுகளாக ஆளுநராக இருந்ததாக And சொல்லப்படுகிறது. what does he say in the 15th verse? 15வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? The former governors who had been before me laid burdens on the people. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்தார்கள். How were they a burden to the people? ஜனங்களுக்கு எப்படி அவர்கள் பாரமாய் இருந்தார்கள்? They were demanding the portions of the governor from the people. அந்த அதிபதிகளுக்கு சொந்தமாய் இருக்க வேண்டிய காரியங்களை அவர்களுடைய மக்களுடைய கைகளிலிருந்து அவர்கள் பிடுங்கிக் கொண்டிருந்தார்கள். But what did Nehemiah do? நெகேமியாவோ என்ன செய்தான்? He says in the latter portion of the 15th verse, 15வது வசனத்துடைய பிற்பகுதியிலே அவன் சொல்லுகிறான், but I did not do so because of the fear of God. நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. Even the legitimate provisions that are due to a governor, I did not take because of the fear of God. நியாயமாய் அவரிடத்தில் சேர வேண்டிய அதிபதிகளின் படியை கூட
நான் கர்த்தருக்கு பயந்ததினால் எடுத்துக்கொள்ளவில்லை என்று Because the சொன்னார். condition of people is so bad. அந்த ஜனங்களுடைய நிலைமையே அவ்வளவு மோசமாய் The இருக்கிறது. condition of people is so bad. How can I exploit them? ஜனங்களுடைய நிலைமை இவ்வளவு மோசமாய் இருக்கும் பொழுது நான் எப்படி அவர்களை வசப்படுத்தி பயன்படுத்த முடியும்? Beloved, India has had many presidents. பிரியமானவர்களே, இந்திய தேசம் அநேக ஜனாதிபதிகளை பார்த்திருக்கிறது. But only Abdul Kalam was called the people's president. ஆனால் அப்துல் கலாம் மட்டுமே தான் ஜனங்களுடைய ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். You know why? ஏன் தெரியுமா? He did not seek the office, அவர் அந்த பதவியை நாடவில்லை, but the office sought him. ஆனால் அந்த பதவியோ அவரை நாடினது. Here is the difference. இதுதான் வித்தியாசம். Similarly, America has had many presidents. அதே வண்ணமாக அமெரிக்க ஐக்கிய நாடும் கூட அநேக ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறது. But the best and the most remembered one is Abraham Lincoln. ஆனால் அதிகமாய் எண்ணப்படுகிற ஒரு ஜனாதிபதி யார் என்றால் ஆபிரகாம் லிங்கன். You know what was his slogan? அவருக்கு இருந்த கோஷம் என்ன தெரியுமா? A government of the people, for the people, by the people. மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களாட்சி என்பதே. He was always for people. எப்பொழுதுமே ஜனங்களுக்காக இருந்தார். And he is the most popular president ever in the history of United States. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய சரித்திரத்திலேயே மிகவும் பிரபலமான ஜனாதிபதி அவர்தான். This is what made Alexander also to be so great. அலெக்சாண்டரை அவ்வளவு பெரியவனாக்கினதும் இதே காரியம்தான். You know what was the secret? அவனுக்கு இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? He shared his food with his men. அவனுடைய ஆகாரத்தையும் கூட தன்னுடைய ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொண்டான். And he called them by their first names. அவர்களை எல்லாம் தங்களுடைய முதல் பெயரை சொல்லி அழைத்தான். And he marched along with them in the heat to the battle. வெப்பத்தின் உஷ்ணத்தின் மத்தியிலும் கூட போருக்கு அவளோடு கூட அவன் வீரநடை போட்டான். In other words, there was no exploitation whatsoever, but affection and friendliness. எந்த விதத்திலும் அவர்களை சாதகமாக்கி பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவன் பாச உணர்வோடு கூட அவர்களோடு பின்னி பிணைந்து பழகினான். Now that's the truth Jesus wanted to teach during his lifetime. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாட்களிலே சொல்ல விரும்பின சத்தியமும் இதுதான். In the Jewish religion there were so many laws and rules and regulations. யூத மார்க்கத்திலே அநேக சட்ட திட்டங்களும் அநேக விதிமுறைகளும் காணப்பட்டது. And the religious leaders were exploiting the people in the name of those rules and regulations and laws. அந்த சட்ட திட்டங்களின் பேரிலே மார்க்க தலைவர்கள் ஜனங்களை வசப்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். Jesus condemned it. இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். You know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? Concerning all the laws and rules and regulations, he made a very interesting statement. இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் குறித்து சொல்லும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான கூற்றை சொல்கிறார். Mark's Gospel 2nd chapter. மார்க்கு சுவிசேஷம் 2வது அத்தியாயம் Look at the 27th verse. 27வது வசனத்தை பாருங்கள். The Sabbath was made for man and not man for the Sabbath. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. In other words, ஒரு வார்த்தைகளிலே man is not made for rules, but rules are made for man. மனுஷன் சட்டதிட்டங்களுக்காக உருவாக்கப்படவில்லை, ஆனால் சட்டதிட்டங்களே மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டன. You know that understanding is very important. There is a difference between both those things. அந்த புரிந்துகொள்ளல் மிகவும் அவசியமானது. இதற்கு இரண்டிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. And we can make a statement like this. விதமாக ஒரு கூற்றை நாங்கள் சொல்ல முடியும். People are more important than systems and structures. செயல்முறைகளையும் அமைப்புகளை காட்டிலும் மக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். During my active years of leadership in a missionary organization, I often used to say that the worker is more important than the work. ஒரு மிஷனரி இயக்கத்திலே நான் தலைமை வகித்த நாட்களிலே அடிக்கடியாய் நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு வேலையை பார்க்கிலும் வேலையாள் முக்கியத்துவம் வாய்ந்தவன். Now that truth we should always maintain in all our relationships with people as leaders. மக்களோடு தொடர்பு கொள்கிற எப்பகுதியிலும் இந்த ஒரு சத்தியத்தை நாம் காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. Among the New Testament leaders, Apostle Paul perhaps stands tallest for this non-exploitative character. இவ்விதமாய் வசப்படுத்தி மற்றவர்களை பயன்படுத்தாமல் இருந்த தலைவர்களிலே புதிய ஏற்பாட்டு நபர்களிலே நாம் பவுலை மிகவும் இந்த காரியத்திலே நேர்த்தியாய் காண முடியும். If you come with us to 1 Thessalonians 2nd chapter verses 7 and 8. 2 தெசலோனிக்கேயர் 2வது அத்தியாயத்தினுடைய 7-8 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், You know, he said that we treated you as our children and we behaved as a nursing mother. உங்களை எங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் பராமரித்து ஒரு
பாலூட்டுகிற தாயை போல உங்களை நாங்கள் பார்த்து வந்தோம். And we literally poured our lives into yours. எங்கள் ஜீவனையே உங்களுக்குள்ளாக நாங்கள் ஊற்றினோம் என்று சொல்கிறார். After 3 verses, that is in the same chapter in the 11th verse, you know what he said? அதே அத்தியாயத்திலே 3 வசனங்கள் கடந்து வந்து தமிழிலே 12வது வசனத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? We treated you like a father. We exhorted you. At the same time, we comforted you also. நாங்கள் தகப்பனை போல உங்களை நடத்தி வந்தோம், உங்களை நாங்கள் பராமரித்து உங்களை போஷித்து வந்தோம். In other words, here the apostle testifies that we as leaders, we treated you as a mother or a father would treat their children. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் இவர் என்ன சொல்ல வருகிறார்? மக்களை பார்த்து நாங்கள் எப்படி ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார்களோ அவ்வண்ணமாய் உங்களை நாங்கள் பார்த்து வந்தோம், தேறினோம். Here is a question. ஒரு கேள்வி. Will any mother or father exploit their children? எந்த ஒரு தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை வசப்படுத்தி பயன்படுத்துவார்களா? They will only be interested in blessing them. அவர்களை ஆசீர்வதிப்பதில் மட்டுமே நோக்கமாயிருப்பார்கள். Go with us to another statement in 2 Corinthians 1st chapter. 2 கொரிந்தியர் முதல் அத்தியாயத்திலே ஒரு கூற்றை பாருங்கள். You know, 2 Corinthians is perhaps the very personal letters of Paul in the New Testament. 2 கொரிந்தியர் பவுல் எழுதின மிகவும் தனிப்பட்ட விதத்திலே எழுதின ஒரு கடிதம் என்று சொன்னால் மிகையாகாது. Look at the first chapter and 24th verse. முதல் அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை பாருங்கள். Not that we have dominion over your faith, but we are fellow workers for your joy. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்காக சகாயராயிருக்கிறோம். We are not exercising dominion over you, but we are helping you to live a happy life. உங்கள் மீது நாங்கள் அதிகாரம் செலுத்தவில்லை, ஆனால் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நாங்கள் உங்களுக்கு ஏதுவாய் இருக்கிறோம். Come to the 7th chapter. 7வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the second verse. 2வது வசனத்தை பாருங்கள். Open your hearts to us. We have wronged no one, we have corrupted no one, and we have defrauded no one. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவருக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. Come to the 13th chapter. 13வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். God has given us authority. தேவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். That is not for destruction, but for edification. இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். How many testimonies are there available in this apostle statement? இந்த அப்போஸ்தலருடைய கூற்றுகள் எத்தனை முறையாக இவ்விதமான வாக்கியங்கள் காணப்படுகிறது பாருங்கள். Yes, beloved, a leader is to build people and not break them. ஆம் பிரியமானவர்களே, ஒரு தலைவன் ஜனங்களை அழிப்பதற்கல்ல, அவர்களை ஊன்ற கட்டும்படியாக இருக்கிறான். He is to quicken people, not quench them. ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, அவர்களை அணைத்து போடும்படியாக அல்ல. He is to enable people and not exhaust them. அவர்களை பலப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை உறிஞ்சிவிடக் கூடாது. He is supposed to teach them and not tease them. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை கேலி செய்யக்கூடாது. He is supposed to uphold them and not undermine them. அவர்களை தாங்க வேண்டுமே தவிர அவர்களை தாக்க கூடாது. You know what will be the result with such a leader? இவ்விதமான ஒரு தலைவனுக்கு விளைய போகிற காரியம் என்ன தெரியுமா? You know, Jesus was such a leader. இயேசு அவ்விதமான ஒரு தலைவராக இருந்தார். Come with us to book of Matthew 12th chapter. மத்தேயு 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 20th verse. 20வது வசனத்தை பாருங்கள். A bruised reed he will not break, நெரிந்த நாணலை முறிக்காமல் இருப்பார். and he a smoking flax he will not quench till he sends for justice to victory. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். What is the result? அதனுடைய விளைவு என்ன? Verse 21, so beautiful. 21வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And in his name Gentiles will trust. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள். When a leader is like that, people will trust that leader. தலைவன் அவனமாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் அந்த தலைவனை நம்புவார்கள். Beloved, Paul had so much of respect for individuals. பிரியமானவர்களே, பவுல் தனிநபர்கள் மீது அவ்வளவு அக்கறையும் மரியாதையும் கொண்டவராய் காணப்பட்டார். In Romans 16, a single chapter, he mentions 27 names. ரோமர் 16வது அத்தியாயத்திலே, ஒரே ஒரு அத்தியாயத்திலே 27 நபர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். And in Colossians 4, he mentions 10 names. கொலோசியர் 4வது அத்தியாயத்திலே 10 பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார். This is what Jesus meant when he said, I know my sheep and my sheep know me. இதைதான் ஆண்டவராகிய இயேசு
நான் என் ஆடுகளை அறிவேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது அவர் குறிப்பிட்டு சொன்னார். In other words, our relationship with people should not be always too official. எப்பொழுதுமே அதிகார தோரணையிலே ஜனங்களோடு நம்முடைய உறவு இருக்க வேண்டிய அவசியமில்லை. But it should be friendly and it should be full of brotherly love. நட்புணர்வும் சகோதர பாசமும் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும்.